வெல்கம் டு Pinterest டுடே. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பைலேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. மென்டல் எபிலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப் டு குரூப் 4 எக்ஸாமினேஷன், பொது தமிழ் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களாங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் எல்லாமே பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம மென்டல் எபிலிட்டி பற்றி பேசுவோம். மென்டல் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே மோர் தென் இனஃப் சரிங்களாங்க. இனிமேல் அவங்க ரீசனிங்கை வந்து தனியாக கொண்டு போயிட்டாங்க. 10 கொஸ்டின்னு சொன்னாங்க, ஆனால் அந்த குரூப் 4ல் ஒன்றும் வரலை, 10 கொஸ்டின் வரல. அதே மாதிரி ப்ராபபிலிட்டிலேருந்து கண்டினியூஸாக கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. இது என்னன்னு தெரியலை. பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி மாறுவாங்கன்னு நம்ம நம்புகிறோம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள். ப்ளஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் சைக்காலஜி அப்படின்னு ஒரு போர்ஷன் இருக்குது, சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள் எக்ஸாம்ஸ் நடத்துறது, அதையும் பாருங்கள். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ இது எப்படி படிக்கணும்னா, ஸ்கூல் புக் எடுங்க, வேர் டு ஸ்டடியை யூஸ் பண்ணி நோட்ஸ் எடுங்க. முதல்ல எல்சிஎம் ஹெச்எஃப்ஐ எங்கெல்லாம் இருக்குது ஒரு நோட்ஸ், டைம் அண்ட் ஒர்க்கா எங்கெல்லாம் இருக்குது ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் கஷ்டமாகவும் சிலது இருக்கும் சரிங்களா. எனக்கு நான் எடுத்து இதை பிடிஎஃப் படிக்கிறேன்னா எல்சிஎம் ஹெச்எஃப்பில் 286 கொஸ்டினையும் பார்த்துட்டு நிறையா ரிப்பீட்டேஷன் இருக்கும். சில இது கடினமாக இருக்கும், சில கன்ஃபியூசிங்காக இருக்கும். அந்த கடினமானதையும் கஷ்டமாக இருக்கிறதையும் மட்டும் அந்த நோட்ஸ் கூட இணைச்சிருங்க. நான் சொல்கிறது புரியுதா? ஸ்கூல் புக்கில் முதல்ல நோட்ஸ் எடுத்துகிட்டு இந்த 286ல் எது கஷ்டமோ அதை எடுத்து இணைச்சிட்டிங்கன்னா போதும், மோர் தென் இனஃப். இப்படியே ஒவ்வொரு டாப்பிக்கும் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக 22, 23 எடுத்துடலாம். கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 2 and 2Aல ஒரு 2 to 3 கொஸ்டின் கடினமாக தான் இருக்கும், கை வைக்காதபடி. அதை விட்டுருங்க, அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா கட் ஆஃப் வந்து 200க்கு 200 இல்லை. மொத்தம் வர 200 கொஸ்டினில் கண்டிப்பாக 50 கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக தான் வரும். ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ், மென்டல் எபிலிட்டி, பொது தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் எல்லாத்தையும் சேர்த்து அந்த 50 கொஸ்டினை வந்து நம்ம எலிமினேஷன் மெத்தட் அண்ட் ஸ்மார்ட் கெஸ்ஸிங் மூலிமா தான் அப்ரோச் பண்ண முடியும். பட் மீதி இருக்கிற 150 ஈஸியாக தான் இருக்கும், அதை நோக்கியே பயணிங்க சரிங்களாங்க. இப்போ இதை பாருங்கள். யார் இன்ட்ரெஸ்டோட எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அப்படின்னு சொல்கிறேன்.